ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் ஹெல்த்தி லைஃப். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை டைரெக்டாக கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் கொடுக்கணும், அதே நேரத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியாகவும் கொடுக்கணும். அதுக்காக நம்மளும் விதவிதமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பிரண்டையும் ஓமவல்லியையும் வச்சு குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஜாம் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஜாம் செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொழுந்து பிரண்டை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொழுந்து ஓமவல்லியும் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே கொழுந்தா இருந்துச்சுன்னா அதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லது. தென் டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு கப் அளவுக்கு டேட்ஸும் நாட்டு சர்க்கரையும் கலந்துக்கிறோம். இதுதான் நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம ஜாம் செய்ய போகிறோம். நம்மளுடைய சேனலில் ரெகுலராக பேபி கேர், ஹெல்த் கேர் வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ எங்களுடைய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பிரண்டையை ஒடிச்சிங்கன்னா சைடில் அப்படியே நார் மாதிரி பிரியும். அந்த நாரெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா இந்த நாரோட நம்ம சேர்த்து நம்ம சமைக்கையில் அது எக்ஸ்ட்ரா நமக்கு டேஸ்ட் கொடுக்காத, அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. ஏன்னா பிரண்டை எப்பொழுதுமே கட் பண்ணதுக்கப்புறமா அலசினோம்னா டேஸ்ட்டு போயிடும், அதே மாதிரி அரிப்பு அதிகமாகும். அதனால் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாரை உரிச்ச வாக்கில் அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த பிரண்டையை நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நல்ல பசி கொடுக்கக்கூடிய என்சைம்கள் நம்ம உடம்புல அதிக அளவு சுரக்கப்படும். ஸோ உங்கள் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பிரண்டையை உங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது டைஜஸ்ட் ப்ராப்ளத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த சம்மரில் குழந்தைங்க நிறைய தண்ணியே குடிக்க மாட்டாங்க, டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. அதனால் டைஜஸ்ட் ப்ராப்ளமும் அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன், ஒழுங்காக மோஷனே போக மாட்டாங்க. இந்த பிரண்டை அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நல்ல செரிமானம் ஆகிறதுனால பசியும் நல்லா கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, ஓடி ஆடி வளர்கிற குழந்தைங்களுக்கு எலும்பு ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ இந்த பிரண்டையில் அதிக அளவு கால்சியம் சத்துக்கள் நிறையா இருக்கிறதுனால குழந்தைங்க வலுவாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த பிரண்டையினால் குழந்தைங்களோட எலும்பு ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஓடி ஆடி விளையாண்டா மட்டும் போதுமா? விளையாண்டுட்டு ஆரோக்கியமாக தூங்கி எந்திரிக்கணும். ஸோ பொழுதன்னைக்கு விளையாண்டுட்டு வந்தால் கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா அவங்களுக்கு கைவலி பிரச்சனைலாம் இருக்காது. ஏன்னா உடம்பு வலி அசதிகளை இது போக்கக்கூடியது. உங்கள் குழந்தைங்க சுறுசுறுப்பே இல்லாமல் கால் வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு ரொம்ப டிப்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணாங்கன்னா இதை நீங்கள் ஃபுட்டில் கொடுத்துட்டே வாங்க. அவங்களுடைய சேஞ்சஸை நீங்களே பார்ப்பீங்க. அது மட்டும் கிடையாது, குழந்தைங்களுடைய ஞாபக சக்தியே அதிகமாகும். பிரெயின் கரெக்டாக நமக்கு டெவலப் ஆகிற ஏஜே 3 to 8 தான். ஸோ இந்த ஏஜில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய உணவில் சேர்த்துட்டே வாங்க. அவங்களுடைய ஞாபக சக்தி நல்லா டெவலப் ஆகும். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடியது ஓமவல்லி. ஓமவல்லினாவே நிறையா பேரண்ட்ஸுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு குழந்தைய வளர்க்கணும்னா சளி பிடிக்காமல் வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவாகவே இருக்கும், பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். ஏன்னா வெயில் காலத்துலேயும் அவங்களுக்கு சளி பிடிச்சிரும் வேர்வனால, மழை காலத்துலேயும் மழையில் இருக்கிறதுனால சளி பிடிச்சிரும், பனிக்காலத்துலேயும் பனினால சளி பிடிக்கிறது, ஏதோ ஒரு வகையில் சளி பிடிச்சிரும். ஸோ நம்ம பிடிச்சதை நம்ம அவங்களுக்கு ஈஸியாக க்யூர் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான ஹோம் ரெமடிஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓமவல்லி அவங்களுடைய ஃபுட்டில் நம்ம ரெகுலராக சேர்த்துக்கிட்டோம்னா சளி பிடிக்கிற பிரச்சனையே அவங்களுக்கு வராது. ஸோ சளி, காய்ச்சல் இதெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். சளினால் வரக்கூடிய தலைவலினாலவே சில குழந்தைங்க சும்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதையும் இது நல்லா சரி பண்ணும். அதே மாதிரி சளி பிடிச்ச காலங்களையும் சரி, சில குழந்தைங்களுக்கு நார்மலாகவே மூச்சு இழுக்கும் போதெல்லாம் ஒரு வகையில் அவங்களுக்கு மூச்சு விடும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க. சளி அவங்களுடைய மூச்சு குழாயில் போய் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஓமவல்லி நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவையான பிரண்டையும் ஓமவல்லியையும் வச்சு தான் நான் இப்போ ஜாம் பண்ண போகிறேன்.
இப்போ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையும் கட் பண்ணிவிட்டு அலசி வச்சுருக்க ஓமவல்லியும் எடுத்துக்கோங்க. ஓமவல்லியை வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி அலசக்கூடாது. ஏன்னா அது வந்து அதிக அளவு லிக்யூட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதோட சத்து வந்து வாட்டர்லேயும் போயிடும். அதனால் ரொம்ப அலசாமல் லேசாக அலசி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு பிரண்டையை போட்டு நல்லா வருங்க. அந்த வதக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த அரிப்புத்தன்மை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதனால் மைல்டாக வருங்க. வறுத்ததுக்கப்புறமா இது கூடவே நீங்கள் ஓமவல்லியும் சேர்த்து வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் அது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா அதை மிக்சி ஜாரில் போட்டு அடித்து பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த கேப்புக்குள்ளே நம்ம ஒரு கப் அளவுக்கு பேரிச்சம்பழத்தோட சீட்ஸை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக ஊற்றி ஊற விடுங்க. ஊற விட்டிங்கன்னா அதோட ஹார்டாக இருக்கிறதெல்லாம் வந்து சீக்கிரம் சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதையும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அகைன் கடாயை வச்சு நம்மளுடைய பேஸ்ட்டை வந்து கடாயில் ஊற்றி வதக்கிட்டே வாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற லிக்விட் கண்டென்ட்லாம் இழுத்துரும். ஸோ அது நல்லா வதங்கிறது நமக்கே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டே வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க டேட்ஸையும் அதோட கலந்து வதக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக வந்துட்டு இருக்கும்போது நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாட்டு சர்க்கரையும் கலந்துக்கோங்க. இதில் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணாதீங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்ட்டு நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற இந்த பிரண்டை ஓமவல்லிலாம் தேடி தேடி நம்ம கொடுத்துட்ருக்கிறதோட பெனிஃபிட்ஸே கிடைக்காம போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால் டேட்ஸ் சேர்க்க முடியலை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க. நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நல்ல பொறுமையாக ஸ்டவ் சிம்லேயே வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே வாங்க. அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற லிக்விட் கன்சிஸ்டன்சி குறைஞ்ச நல்ல திக் பேஸ்ட்டாக வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு 4 to 5 drops மட்டும் நம்ம லெமன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். லெமன் வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் தான். ஸோ அதனால் நம்ம தாராளமாக இதை சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப சேர்த்திங்கன்னா புளிப்பு சேவை கொடுத்துரும். ஸோ ஒரு 4 to 5 drops மட்டும் போட்டாலே போதுமானது. அதுக்கடுத்து இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கண்டெய்னர் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கோங்க. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா 1 வீக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப பல்க் குவான்டிட்டியாக செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ கடையில் போய் ஒரு ஜாம் வாங்குகிறோம், அதில் எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எவ்வளோ கெமிக்கல் சேர்த்துருக்காங்கன்னா நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால் அவங்க மந்த் வைஸ் வச்சுக்குவாங்க. ஆனால் நம்ம சேர்த்துருக்கிறது ரொம்ப ஈஸியான நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் தான். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரை இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு 1 வீக் மட்டும் வச்சுருந்து கொடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. அதுக்கடுத்து இந்த ஜாமை வந்து 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் சில குழந்தைங்களுக்கு பிரண்டை வந்து அலர்ஜி கொடுக்கும். அதனால் 1 வயசுலேருந்து மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஹெல்த்தியான ஃபுட்டு தான். தேவையில்லாத கெமிக்கல் அதிகமாக இருக்கிற ஜாமை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபுட்டை கொடுத்து பழக்குங்க. இதை வந்து நீங்கள் ப்ரெட்டில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய நேச்சுரல் ஃபுட்டோட பழக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி ஃபுட்டுலையும் கொடுத்து பழக்குங்க. குழந்தைங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடப்பிடிப்பாங்க. போக போக இந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிரும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முடிஞ்ச வரை உங்கள் குழந்தைங்கள ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. இது மாதிரி ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.